ஆடி மாதத்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை 16/8/2026. இந்த நாள்ல நீங்க கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்குவதற்கும், தீய செய்வினை பாதிப்புகள் அகழுவதற்கும், எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. எதை செய்தாலும் நம்பிக்கை ரொம்ப அவசியம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், ஆன்மீக ரீதியான சந்தேகங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிச்சயமா பதிலளிக்கிறேன். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை இந்த நாள்லாம் திருஷ்டியை போக்குறதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய முக்கியமான நாட்கள். அதுவும் ஆடி மாதம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதிலும் வரக்கூடிய ஆடி கடைசி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கண்திருஷ்டி நீக்கும் அற்புதமான ஒரு பரிகாரத்துக்கு தேவையான முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து 4ஆக அறுத்துக்கோங்க. ஃபுல்லாக அறுத்துடக்கூடாது, 4ஆக கீறிக்கோங்க. கீறிட்டு அதுக்குள்ள 9 மிளகுகள் போடணும். 9 கருப்பு மிளகுகள் போட்டுட்டு கொஞ்சம் எள்ளு போடணும். கொஞ்சமாக கருப்பு எள்ளு போட்டுட்டு அது மேலே நிறைய குங்குமத்தை போட்டுருங்க. குங்குமத்தை போட்டுட்டு உங்களோட இடது கையில் அதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு தலையை சுற்றிட்டு அதை கொண்டுட்டு போய் முச்சந்தியில் போட்டுருங்க, அல்லது கால் படாத இடத்துல வீசிட்டு உங்களுடைய கை கால் முகத்தை அலம்பிட்டு வந்துடுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா, மாந்திரீக ரீதியாக உங்களுக்கு யாராவது ஏதாவது செஞ்சு வச்சுருந்தாலும் கூட அதுவுமே கூட வீட்டை விட்டு வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது மாந்திரீகத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம். ஜோதிட ரீதியாகவும் இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு பரிந்துரைக்கப்படுது. நம்பிக்கையோடு செய்யுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இரவு 9 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யணும். ஒருவேளை நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் தாராளமாக அந்த பரிகாரத்தை செய்யலாம், தவறு கிடையாது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர், மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.